டைம் இப்போ 4:15. நான் கடலூர் ஓட்டிக்கு போயிட்டுருக்கேன். இது கடலூர். இங்கே பார்த்தா காலைல 4 மணிக்கெல்லாம் எல்லாருமே வந்து இந்த கீரை, இந்த பழங்கள், இந்த ஃப்ரெஷ்ஷாக வில்லேஜ்லேருந்து பப்பாளி பழங்கள், அப்புறம் எல்லாம் மாங்காய், இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. நான் 5 மணி ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு 3:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 3:45 பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டுருக்கிறேன். இவங்க இங்கே 4 மணிக்கு கடை போகிறதுக்கு இங்கேயே படுத்துன்னுக்குறாங்க. எல்லாம் கடை போகிறதுக்கு எத்தனை மணிக்கு வந்து எந்திரிச்சிருப்பாங்க, எப்படி ஊர்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க, இல்லை இங்கேயே வந்து நைட்டு படுத்துக்கிட்டாங்களா? பாருங்களேன், நம்ம தூங்கிட்டு இருக்கிற டைமில் இவங்கெல்லாம் சம்பாரிச்சிட்ருக்காங்க. அதையும் தாண்டி அதுக்கு எவ்வளோ உழைப்பை போடுறாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு பணக்காரனும் அப்படி தான். அவன் சம்பாதிக்கிறதுக்காக அவன் தூங்கிட்டு இருக்கும்போது எத்தனையோ பேர் இல்லை எத்தனையோ விஷயங்கள் அவனுக்காக வேலை செஞ்சு அவனுக்கு சம்பாரித்து கொடுத்துட்ருக்கு. நாம் ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக தூங்குகிறோம், அன்னைக்கு நம்மளுக்கு பணம் வர்றதில்ல. ஆனால் நம்ம அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். திங்கக்கிழமை வேலைக்கு போகிறோம், காசு வருது, ஆனால் அன்னைக்கு கஷ்டப்படுறோம் இல்லை? காசு வரலன்ட்டு நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு வேலை செஞ்சால் காசு வரும், இல்லைன்னா வராது. அது உடல் உழைப்பாகட்டும் இல்லை மூளை உழைப்பாகட்டும்.